இப்போ இவங்க எதுக்கு எடுத்தாலும் வட மாநிலங்களை பாருங்களேன், வட மாநிலங்களோட ஒப்பிடுறப்போ தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருவாய் நிதிநிலை மற்ற மாநிலங்களில் இவங்க சொல்கிற வட மாநிலங்கள் 16 மாநிலங்கள் உபரி வருவாயை ஈட்டியிருக்கு. ஸோ இப்படி இந்த ஒப்பீடு அப்படின்றது இப்போ தமிழ்நாடு பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் சரியான திட்டமிடல்களில் தான் சொல்ல முடியும். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வகையில் இவர்கள் இந்த நிதியை வருவாய் அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் பெருமையாக பேசிக்கிறாங்க. 20,000 கோடிக்கு மேலே பத்திரப்பதிவு துறையில் வருமானம் வருது. டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது. இப்படி பல்வேறு துறைகளை எடுத்து பார்க்குறப்போ கமர்ஷியல் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு இப்படியெல்லாம் மற்ற துறைகளெல்லாம் எடுத்து பார்க்குற போது நிறைய வருமானம் வருது. அதே போன்று சொத்து வரி இன்றைக்கு நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சொத்துக்களுக்கும் வரி விதிப்பை பார்க்குற போது அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வகையில் வருவாய் பெருக்கி இருந்தும் கூட பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னால் இது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை, இந்த ஆட்சியின் திறமையின்மையை காட்டுகிறது.